எல்லாருக்கும் வணக்கம். விரைவீக்கம் ஹைட்ரோசில் அப்படின்னா என்ன? விதைப்பையில ஒரு ஸ்வெல்லிங், அது மோஸ்ட்லி நீர் கோத்ததுனால வர ஸ்வெல்லிங் அப்படின்னா அதை தான் நம்ம ஹைட்ரோசில்னு சொல்லுவோம். இது ஆண்களுக்கு ஏன் வருதுன்னு பார்த்தா முக்கியமா 2 காரணங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறப்ப நிறைய மாற்றங்கள் வரும். அது ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் குழந்தை கர்ப்பப்பையில இருக்கிறப்ப விதை பார்த்தீங்கன்னா வயிறுக்குள்ள தான் வளரும். அதை பிறக்கிறதுக்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி தான் அது விதைப்பைக்கு இறங்கும். இது விதைப்பைக்கு இறங்குறப்ப ஒரு மெம்பரேன் மாதிரி சேர்த்து தான் அதோட வரும். குழந்தை பிறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும். பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது க்ளோஸ் ஆகாம இருக்கிறதுனால வயிறுல இருக்கிற நீர் விதைப்பை வரைக்கும் விரைய சுத்தி ஹைட்ரோசீலா பிரசன்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா, விதைப்பையில இருக்கிற விதையில நிறைய லேயர்ஸ் இருக்குங்க. அந்த டெஸ்ட் சுத்தி இருக்கிற லேயர்ஸ் இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா டியூனிகா வெஜைனான்னு சொல்லுவோம். இது 2 லேயர். இந்த 2 லேயருக்கு நடுவுல நிறைய நீர் சேர்ந்ததுன்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரோசீல் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? மோஸ்ட்லி ஒரு ஸ்வெல்லிங், அந்த விதைப்பையில ஒரு வீக்கம் தெரியலாம். ஒரு சைடாவும் இருக்கலாம், இல்ல 2 பக்கமாக இருக்கலாம். வலி யூஸ்வலா தெரியாது. பட் எப்ப வலி வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த விதைப்பையில இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இல்ல அது ஏதோ ஒரு அடிபட்டதுனால அதுக்குள்ள பிளட் சேருது, இந்த மாதிரி கண்டிஷன்ல கண்டிப்பா அவங்களுக்கு வலி வரலாம். ஸோ ஹர்னியாக்கும் ஹைட்ரோசீலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விதைப்பையில வீக்கமோ வலியோ எது இருந்தாலும் உங்க டாக்டர் இமீடியட்டா கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா அது நெசசரி ஹைட்ரோசீல் இல்ல ஹர்னியா மட்டுமே இருக்கணும் அவசியம் கிடையாது. அது தவிர நிறைய காரணங்கள் இருக்கு. தேங்க்யூ.